இப்போ சமீப காலமா விலைவாசி குறிப்பா மளிகை பொருட்கள்ல ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ பருப்பு வகைகள் அரிசி வகைகளுடைய ரேட் வந்து அதிகமா ஏறி இருக்குங்கிற ஒரு சொல்லப்படுது. என்ன ஏறி இருக்கு, என்ன நிலவரம்? இல்ல, அரிசி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்குள்ளார கிலோக்கு 8 ரூபாய்க்கு மேல ஏறி இருக்குங்க. போன மாசம் வரைக்கும் போன மாசத்துக்கு முந்தின மாசம் ஒரு 4 ரூபாய் ஏறி இருந்தது. இப்போ மறுபடியும் ஒரு 4 ரூபாய் ஏறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா இப்போ ஃப்ளோட் வந்தது தெரியுங்க. தஞ்சாவூர்ல இருக்க விவசாய நிலம் பூரா வந்துட்டு ஃபுல்லா தண்ணி வந்து நெல் கதிர்கள்லாம் அழிஞ்சிருச்சு. இப்ப நம்மளுக்கு வர அரிசிகளே வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருந்து இப்ப ஆந்திரால இருந்து வரும். ஆந்திராலையும் வெள்ளத்தினால நிறைய பாதிப்பு வந்துச்சு. அதனால அங்கிருந்து நெல்லுக்கு பெருசா வரல. டோட்டலா நார்த்ல இருந்து வருது. நார்த்ல இருந்து வர்றது எல்லாமே அங்கிருந்து வர டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசி விலை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு வர வர. அதுவும் முன்னாடி இருந்த ஒரு நல்ல குவாலிட்டி கிடைக்குதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற மண்ணுக்கு கிடைக்கிற ஒரு குவாலிட்டி வந்து நார்த் இந்தியால இருந்து கிடைக்கிற அரிசிக்கு கிடைக்காது. பட் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் வயிற்று பசிக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பருப்பு வகைகள் எப்படி இருக்கு? பருப்பு எந்த பருப்பு என்ன விலை இருக்கு? இப்போ தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 160 ரூபா இருந்தது. மறுபடியும் போன மாசம் 140 ரூபா வந்துச்சு. இந்த மாசம் 170 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. இது வந்து இம்போர்ட்டட் பருப்பே வந்துட்டு 125 ரூபா 130 ரூபா இருந்த இம்போர்ட்டட் பருப்பே இன்னைக்கு 160 ரூபா ரேட்டு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்பு இங்க இருக்கிற நாட்டு பருப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 180 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குங்க. இது விளைச்சல் இல்லாததுதான் காரணம். இன்னொன்னு இப்ப தேர்தல் அப்போ வந்துட்டு பைசா எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. இதுல பைசா அங்க கட்டி நம்ம எடுத்துட்டு வந்தாதான் இங்க பொருள். எல்லா டயத்திலுமே டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா ஸ்கேன் பண்ணா பைசா வந்துருமான்னு கேட்டா வரமாட்டேங்குது. நிறைய டயத்துல எரர் காமிக்குது. நம்ம ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் போனதுக்கு அப்புறம் இங்க இருந்து நம்மளுக்கு டெபிட் ஆயிடுது, அவங்களுக்கு கிரெடிட் ஆகல அப்படின்றதுனால அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இதனாலேயே நிறைய டிரான்சாக்சன் நடக்கல. அவங்க ஸ்டாக் அப்படியே இருந்தது. இங்க வர்றது டிமாண்ட் ஆயிடுச்சு. டிமாண்ட் ஆனதுனால வந்துட்டு பருப்பு விலையும் ஜாஸ்தி. இன்னொன்னு உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இங்க இருந்து நம்ம பொருள் அங்க போகுது, உணவுப் பொருள்லாம் அங்க போகுது. அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான பொருளுக்கும் இங்க நம்மளுக்கு ஆல்ரெடி டிமாண்ட்ல இருக்கிறதுனால பொருள் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. என்னென்ன பருப்பு என்னென்ன விலை ஏறி இருக்கு, எவ்வளவு ஏறி இருக்கு? இப்ப அதுதான் உதாரணத்துக்கு தோரம் பருப்பு சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு 140 ரூபாயில இருந்து 170 ரூபாய்க்கு போயிருச்சுங்க. உளுந்தம்பருப்பு வந்துட்டு 132 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்ப 145 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகுது. இதுவும் வந்துட்டு பெருசா நல்ல குவாலிட்டியா அப்படின்னு பார்த்தா நல்ல குவாலிட்டி எல்லாம் கிடையாது. நார்மல் குவாலிட்டி இந்த ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. பாசி பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 115 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ 130 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகுது. மிச்சபடி பச்சை பயிறு இதெல்லாம் வந்துட்டு கிலோக்கு ஒரு 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி ஏறி இருக்குங்க. இன்னும் வேற என்ன மளிகை பொருட்கள்லாம் விலை ஏறி இருக்கு, எதெல்லாம் குறைஞ்சிருக்கு? இப்போ சீரகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 635 ரூபா வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு 350 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. சோம்பு 295 ரூபா இருந்தது. இப்போ 195 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குங்க. வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே மேக்சிமம் நார்த்ல இருந்து வருது, இங்கே கிடைக்கிறது கிடையாது. இதெல்லாம் ரேட்டு குறைஞ்சிருக்கு. நம்ம இங்க தமிழ்நாட்டுல சவுத் இந்தியால கிடைக்கிற பொருள் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாயிருக்கு. எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் ஒரு லிட்டருக்கு ஒரு 10 ரூபா அந்த மாதிரி ஏறி இருக்கு. சன்ஃபிளவர் ஆயில் இதெல்லாம், நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு கிலோக்கு 30 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு, லிட்டர் வரைக்கும். இது சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்மியாகும்னு எதிர்பார்க்கிறோம். முழுசா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இறங்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேர்தல் வரைக்கும் இந்த பைசா கடுபிடி இருக்கிற வரைக்கும் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு.